இப்போ சில விஷயம்லாம் வந்து ஒரு ஹியூமன் நேச்சர்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறது, இப்போ மன்னிப்பு கேட்குறதா இருக்கட்டும், ஒரு பொசசிவ் ஆகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஹியூமன் நேச்சர்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பொசசிவ் மற்ற எந்த ஸ்பீஷீஸ் ஆகுன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. அதனால் இது வந்து ஹியூமன் நேச்சர்னு நான் நினச்சி நான் எழுதியிருக்கேன். என்னென்னா, இப்போ நம்ம பொசசிவ் ஆகுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிடிச்சவங்க மேலே இல்லை நம்ம பிடிச்சவங்க மேலேயே பொசசிவ் ஆகுறோன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் திருப்பி பதிலுக்கு நம்ம மேலே பொசசிவ் ஆகணுன்றதுக்காகவே நம்ம வேணும்னே நிறைய வெறுப்பேற்றுற வேலைலாம் பண்ணுவோம். நான் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்க ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொசசிவ்னஸ்ஸை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரியான ஒரு குட்டி லைன் எழுதியிருக்கேன். அது என்னன்றதை படிக்கிறேன். படித்து அதுக்கான மீனிங் என்னன்றதை பார்க்கலாம். நீ நெருங்கி வந்தாலும் விலகினேன், நான் நெருங்கி வரவும் முதலில் தயங்கினேன். நமக்கு ஒரு மாதிரி அந்த அச்சம் இருக்கும்ல, ஆனால் அவங்கக்கிட்ட வராங்களே, நம்ம ஏதாவது ஆக்வர்ட் மூமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட போகிறோம் அப்படின்றதுக்காகவே ஃபஸ்ட்டு பேச்சு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம போய் அப்ரோச் பண்ணுறதுக்குமே பயமாக தான் இருக்கும். அதே சேம் ஆக்வர்ட் மூமெண்ட்ஸ் க்ரியேட் ஆகிட போகுது அப்படி சொல்லிட்டு. உன் முன்னே பிறரிடம் நெருங்கி பழகினேன், அதை பார்த்து உன் கண்களில் எழும் கோபம் காண விரும்பினேன். அதான் நான் சொன்ன மாதிரி வேணும்னு பண்ணுற வேலை இதெல்லாம். எனக்கு இப்போ நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் பர்சனை தான் பிடிக்கும், அது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அது அவங்க வெளியே எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்றதுக்காகவே அவங்கள வெறுப்பேற்றணும்னு பார்க்குற வேலை தான் இதெல்லாமே. நீ தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டில் இருந்தாலும் நான் அதை வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டேன். நான் முன்னாடியே மற்ற எல்லாருக்கிட்டையும் க்ளோஸாக பழகுவேன். ஓகே, வண்டி சத்தம் அகெயின், மன்னிக்கவும். சரி, அதுதான். உன் முன்னே பிறரிடம் நெருங்கி பழகினேன், அதை பார்த்து உன் கண்களில் எழும் கோபம் காண விரும்பினேன். அவங்க ஆப்போசிட் சைடில் இருக்க ரியாக்ஷன் நமக்கு வந்து ஈகராக வெயிட் பண்ணுவோம்ல. நம்ம இப்படி பண்ணுறோமே, அங்கே பொசசிவ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுதான். அந்த கோபம் தூண்டும் காதல் கண்டு மீண்டும் உன்னுள் மயங்கினேன். அவ்வளோதான். அந்த கோபம் என்ன பண்ணுது பேசிக்காக, இப்போ நான் இருக்கேன், நீ என்னை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட வந்து நீ நிறைய பேசிகிட்டு இருக்கியா அப்படின்றதே ஒரு பொசசிவான ஒரு காதல் தானே. அந்த பொசசிவ்னஸ்க்கு ஒரு அளவு இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம பேச தேவையில்ல. அதெல்லாம் தனி டாபிக், அதெல்லாம் டிபேட்டபிள் டாபிக், அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஆனால் அந்த பொசசிவ்னஸில் வர்ற காதல், நீ கொடுக்குற அந்த காதல் பார்த்து எனக்கு இன்னும் வந்து ரொம்ப உன் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் இது. அதே சைடில் இங்கே தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்கள். அப்புறம் இதை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.